ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு கோவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எங்காத்து மாடியிலேயே காய்ச்ச கோவக்காய். ஒரு 20 காய் இருந்ததுனால அதை பொரியல் பண்ணினோன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இது போல் ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னுட்டு ஒரு கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பறிச்சுன்னு வந்த கோவக்காயெல்லாம் நல்லா அலம்பிட்டு அதை 4ஆக நறுக்கிண்டா போகிறோம். நீட்டை வாக்கில் 4ஆக நறுக்கிக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இந்த 3 மாவையும் கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே குறைச்சி அளவாக போடுறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி இருந்தது கோவக்காய்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. எனக்கு ரொம்ப காரம் வேண்டாம், அதனால் கம்மியாக போட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. உப்பு மிளகாப்பொடியெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எனக்கு இது போருங்கிறதுனால கம்மியாக போட்டுருக்கேன். இப்போ எல்லா மாவையும் நல்லா உப்பு காரப்பொடியோடு நல்லா கலந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காவை எடுத்து அந்த மாவில் போட்டுடலாம். இப்போ இந்த கோவக்காயில் நம்ம பெசரி வச்சுருக்கிற மாவு 4 பக்கமும் கலந்துக்கிற மாதிரி படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். அந்த மாவையும் கோவக்காயையும் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துன்ட்டு கையில் அந்த மாவோடு நல்லா கலந்து கோவக்காயோடு நல்லா மாவில் படுற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஜலத்தில் ஊற வச்சுருக்கேன் பெருங்காயத்தை. அந்த ஜலத்தை விட்டு தான் நான் அதை பெசரிக்கிறேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னாக்க இந்த மாவோடையே போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜலத்தை தெளிச்சுட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். பெசரி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அப்போ தான் உப்பு வரப்பு அந்த கோவக்காயில் உள்ளே இறங்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குழன்னு இருக்க மாதிரி ஆறுது. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணலைனாக்கா கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, துளியோண்டு மைதா கூட போட்டுருந்தாலும் நல்லா கிறிஸ்பாக வரும். ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதே நல்ல கரகரன்னு இருந்தது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து எண்ணெயில் பொரிச்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிடலாம். கொஞ்சமாக தான் நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால, ரொம்ப சுட்ட எண்ணெய் மீற வேண்டாங்கிறதுனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயாக இருந்தால் தாங்க, நம்ம ஈரமாக இருக்கிறதுனால கோவக்காய் போட்டதும் கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும். லைட்டாக கொஞ்சம் தள்ளி நின்றுண்டே போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருந்துன்னா சட்டுன்னு ஃப்ரை ஆகிடும். இல்லாட்டா இதுவும் ஈரங்கிறதுனால எண்ணெய் கோத்துக்கும். அதனால் நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெயை. எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுன்னா போட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கெலாம் நல்லா செவந்துடும். இதை ஒன்று அப்படியே ஒட்டின்னு இருக்கிறத தள்ளி விடுங்க. கோவக்காய் போட்டதுக்கப்புறம் வேணால் 1 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் பொரியறதுக்காக. நல்லா தனித்தனியாக எடுத்து விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா செவந்ததும் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஒரு சைடு நல்லா செவந்தெடுத்து இது நல்லா திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடும் செவந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது எண்ணெயில் பொரிக்கிறதுனால ரொம்ப எண்ணெயை குடிக்குமோன்னெலாம் இல்லை, லைட்டாக தான் எண்ணெயை குடிச்சிது. நம்ம பொதுவாக கோவக்காய் கறிக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் விடுவோம். அந்த அளவுக்கு தான் இதுவும் பொரிச்சாலும் ஆகும். அதனால் ஒரு 4 தடவை பொரியல் பண்ணுறதே ஒரு தடவை இதே மாதிரி பொரித்து கொடுக்கறதுனால உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவோம். இது நம்ம கோவக்காய் அப்படின்னு சொன்னோன்னா தான் அவளுக்கு தெரியுமே தவிர, இல்லாட்டா வேறு ஏதோ காய்ங்கிற மாதிரி தான் நினச்சிப்பா. நல்லா மொறுன்னு சாம்பார் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது நல்லா செவந்து ஃப்ரையாக எடுத்து இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னாக்கா உள்ளே சாஃப்டாக மேலே நல்லா மரமரான்னு இருக்கும். இதே போல் அடுத்த ஈடையும் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு கூட இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம்.
இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.